எல்லாத்துக்குமே சூர்யாவை பாராட்டினா எப்படி என கேள்வி எழுப்பியிருக்காங்க நடிகை ஜோதிகா. என்ன ஆச்சு, எதுக்காக அப்படி பேசினாங்க, இந்த செய்தியில பார்க்கலாம். தன்னோட கேரியரின் உச்சத்தையே சூர்யாவை கல்யாணம் பண்றதுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தூக்கி போட்டு வந்தவங்க தான் ஜோதிகா. இப்போ திரைத்துறையில தன்னோட இடத்தை அழுத்தம் திருத்தமானதா மாற்ற போராடி வர்றாங்க. இவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போற தன்னோட அடுத்த படம் பற்றிய ப்ரொமோஷன்ல பங்கேற்ற போதுதான் திரைத்துறை மீது இருக்கிற பாலின பாகுபாடு பத்தி மனம் திறந்திருக்காங்க. அப்போது நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணினது என்னோட அதிர்ஷ்டம்னு பேசினா, சூர்யா ரொம்ப நல்ல பையன், அதனாலதான் ஜோதிகா இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதுவே சூர்யா நான் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா, அப்பையும் சூர்யா ரொம்ப நல்லவர், அதனாலதான் பெண்களை மனதார பாராட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஒரு பாலின பாகுபாட நான் எதிர்கொண்டிருக்கேன். சில சமயம் இது உங்க அடையாளத்தையே பிரச்சனைக்குரியதா மாத்துற அளவுக்கு வந்துடுது என பேசி இருக்கிறார் ஜோதிகா. பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகு பல பெண்கள் தன்னுடைய அடையாளத்தை தொலைத்துவிட்டு தடுமாறும் நிலையில்தான் தற்போது ஜோதிகாவும் உள்ளாரா? சூர்யாவின் மனைவி என்ற அடையாளம் அவரது தனித்திறமையை பாதிக்கிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது.